ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 1 ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் ஆன்சர் கீ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லா ஆன்சர் கீயுமே கரெக்டான ஆன்சரு, எல்லாம் வெரிஃபை பண்ண ஆன்சரு. உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் தப்பான ஆன்சர் போஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். இந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. நிறைய பேர் ஜெயகாந்தன் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்ததுமே போட்டுடலாம், சுஜாதா ரங்கராஜன் தான் கரெக்டுன்னு. அடுத்து பாருங்கள், ஆயுஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? இதில் நிறைய பேர் வாஞ்சிநாதன் போட்டுட்ருக்காங்க. இது சரியான ஆன்சர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின்லாம் நொடியில் போட்டுடலாம். இதில் சேம்பியன் மாதேவி பொன்னியின் செல்வன் நாவலில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது சோழர் சேம்பியன், அதை மட்டும் மார்க் பண்ணாலே கரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். அதனால் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சரு. அடுத்தது, ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது? இதுக்கு சரியான ஆன்சர் சோவர் ரிக்பா, அதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின், மாண்டாக்ஸ் சோதனை டேஸ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது. இது காச நோய். இது நொடியில் போட்டுடலாம். இந்த கொஸ்டின் பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது ஆல்பிடோன்னு சொல்லுவாங்க. அதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பார்டிடெல்லா பெர்டூலிஸ், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். யூட்ரோபிகேஷனால் மீனின் இறப்புக்கு காரணம் ஆக்சிஜன் குறையிறது. அடுத்த கொஸ்டின், பொருள் உணராமல் கச்சலின் முக்கிய நடைமுறையாக இருப்பது. இது டேஸ் கச்சல். இது மீண்டும் மீண்டும் கச்சல். நமக்கு ஒரு இதோட பொருள் புரியலன்னா நம்ம திரும்ப திரும்ப படிப்போம்ல, அதை தான் நம்ம மீண்டும் கச்சல் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தது, தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு உயர்கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யுது. அடுத்த கொஸ்டின், மலையுளை பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இந்த வரிகள் கலித்தொகையில் தான் இடம்பெற்றிருக்கு, அதுதான் சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதில் நீங்கள் கண்ணதாசன் தெஞ்சல் அப்படின்னு மார்க் பண்ணிட்டாலே போதும். ஜெயகாந்தன் எழுதினது ஞான ரதம், எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது, நான் பார்த்தசாரதி எழுதினது தீபம். கண்ணதாசன் தெஞ்சல். மீரா அன்னம் விடுத்தூது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் இறைத்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் இறைத்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? இது பேரறிவாளன் தான் சரியான விடை. வேறு கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக குரூப் 4க்கு நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தெளிவான வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருப்போம். பொது தமிழாக இருக்கட்டும், இல்லை அறிவியலாக இருக்கட்டும், அதை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.